ஹாய் கைஸ், அடுத்த நாள் ஹீரோ எனக்கு எம்மா பார்க்க வர. இங்கே பாரு, நான் டாக்டரை பார்த்துட்டு தான் வரேன். நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்கா ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, அதை விடு, நாளைக்கு உனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டியான்னு கேட்க, அதை ஏன் கேட்குற, என் கூட தான் ஒரு டெவில் கிடைக்கே, எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு நான் டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்கான்னு புலம்ப, இவனும் யாரு ஹீரோ ட்ரைனிங் கொடுக்குறானா, அப்பனா நீ பெஸ்ட்டாக தான் பண்ணுவேன்னு சொல்ல, ஏய் உனக்கு அவனை பற்றி தெரியாது, அவன் ஒரு டெவில்னு திட்டிட்டு கிடக்கா. அப்போ கிம்மு எனக்கு என்னமோ அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு தோணுதுன்னு சொல்ல, இவளும் என்ன லவ்வா, நானும் அவளும் பிரதர் சிஸ்டர் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் இவன் இப்படி கேட்டதே இவளுக்கு ஒரு மாதிரி கிடக்கு. காலையில் கொட்டி கடாமல் வந்துட்டேன் திங்க போறேன்னு ஓடிடுறா. அப்போ கிம்மு, நீங்கள் 2 பேரும் ஒன்று கூட பிறந்தவங்க இல்லையே, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த நாள் இவளும் ப்ரோக்ராம்க்கு ரெடியாக, இவனும் பார்த்துட்டு, நீ ஸ்கூலுக்கு தானே போற, கிளப் டான்ஸ்க்கு ஒன்றும் போலையே, ஓ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வான்னு சொல்ல, இவளுக்கு செம்ம கடுப்பாக கிடக்கு. வேறு வழி இல்லாமல் இவளும் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறா. ஆனால் அங்கே இருக்க பிள்ளைங்களாம் செம்மையாக கிளம்பிட்டு கிடக்குதுங்க. அல்டாப்பும் அங்கே தான் இருக்கா. அவளும் பார்த்துட்டு, இதெல்லாம் எதுக்கு தான் கலந்துக்குதோ, கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லைன்னு மட்டமா பேச, அப்போ சூய பிள்ளையும் ஏன்டி ஏன் எப்போ பார்த்தாலும் எங்ககிட்டே வரேன்னு சண்டைக்கு போக, அப்போ சாரு வந்து, இங்கே பாருங்க, என்ன எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கிடக்கீங்க, ஒழுங்கா எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு வாங்கன்னு கத்திட்டு போக, ஐயோ யூனிஃபார்மான எல்லாம் அறுக்க பறக்க கிளம்புதுங்க. அப்போ அல்டாப்பும், எனக்கு நல்லா தெரியும் இது ஹீரோ பார்த்து வேலை தானே முறைக்க, இவளும் சிரிச்சுட்டு கிடக்கா. அப்போ ஹீரோவும் இவளை கூப்பிட்டு, என்ன ரெடியா இருக்கில்ல, எங்க ஒரு டைம் என்கிட்ட பேசி காட்டுன்னு சொல்ல, இவளும் திக்கி முணங்கிட்டு கிடக்கா. என்ன இப்படி பேசிட்டு கிடக்க, உன்னோட ஸ்கிரிப்ட் பேப்பர் எங்கன்னு கேட்க, அப்பதான் தேடி பார்க்குறா, அதை காணோம். ஐயோ அதை நான் மேக்கப் ரூம்லேயே வச்சுட்டேனே கத்த, இவனும் தேடி போறான். ஆனால் அதுக்குள்ளேயே சார் வந்து, இங்கே என்ன பண்ணிட்டு கிடைக்கீங்க, மேலே போய் தொலைங்கன்னு கத்த, இதுங்களும் ஸ்டேஜுக்கு போயிடுதுங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு சூய பிள்ளை வாசிக்க அவன் நல்லா சொல்லிடுறா. அடுத்த ஹீரோயின் தான். அப்போ இவனும் எடுத்துட்டு வந்துடுறான். ஆனால் இவன் ஸ்டேஜுக்கு போயிட்டதால இவனால கொடுக்க முடியல. அப்போ இவளும் திக்கி திணற, எல்லாம் என்ன இந்த பிள்ளை இப்படி உளறிட்டு கிடக்கான்னு பேசிட்டு இருக்க, இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இவளும், இன்னைக்கு நான் சீமா கோயின் பற்றி தான் சொல்ல வந்தேன், ஆனால் நான் அதை சொல்ல போகிறதே இல்லை, ஏன்னா நான் என்னோட கதையை சொல்ல போகிறேன்னு. நான் ஒரு ஆவரேஜுக்கு கீழே படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான். எனக்கு முன்னாடிலாம் எம்எல்ஏ நம்பிக்கை இருக்காது, ஆனால் அது என் ஃப்ரெண்டு மாற்றிட்டான். அவனுக்கு டைலூட்டட் கார்டியோமைபதி இருக்குது. இந்த சின்ன வயசுலேயே அவன் நிறைய டைம் மரணத்தை பார்த்துட்டு வந்துட்டான். இப்போ உயிரோட தான் இருக்கான். அது அவனோட நம்பிக்கைன்னு சொல்லுவான். நம்ம நம்பிக்கையோடு எது செஞ்சாலும் அது நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சொன்னா, அதுலேருந்து நான் கஷ்டத்தை கிஃப்டாக பார்க்குறேன், அப்போ தான் நம்ம நிறைய அச்சீவ் பண்ண முடியும் சொல்ல, அதை கேட்டு எல்லாரும் கைத்தட்ட, இவளுக்கும் ஹாப்பியாக கிடக்கு, ஹீரோக்கும் ஹாப்பியாக கிடக்கு. அடுத்த நாள் சாரும் ஹீரோனை கூப்பிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு தலைவை ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டா, அதனால மார்க்கும் ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்பா. அப்போ அங்கே யாங்க பையனும் வர, இவளும் பார்த்துடுறா. சார் திட்டுறது கூட இவளுக்கு பெருசாக தெரில. ஐயோ இவன் பார்த்துட்டானேன்னு இவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இவன் வீட்டுக்கு வந்தும் அதே நினச்சிட்டே கதவை சாத்த, இவன் சாத்த விட மாட்டான். எருமைக்கு என்ன வேணும் கேட்க, இவனும் எங்கடி சோத்த காணும்னு கேட்க, இங்கே பாரு நான் நல்ல முல்லை இல்லை, பேசாமல் போயிரன்னு சொல்ல, அடப்பாடி போக்க தேவலைன்னு அவனும் உள்ள உட்கார போக, அடே சோத்து மூட்டன்னு இவளும் அவனை பிடிச்சி ஒரே தள்ளிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சாத்திடுறான். அப்போ இவனும் டிவியில் மேட்சை பார்த்துட்டு, என்ன இப்படி விளையாண்டுட்டு கிடக்காங்க, இப்படி விளையாண்டா கண்டிப்பாக தோத்துருவீங்கன்னு சொல்ல, இவளுக்கு இவன் தோத்துருவேன்னு சொன்னது மட்டும்தான் காதில் விழுந்திருக்கும். நம்மளை தான் சொல்கிறான் போலன்னு இவளும் வெறி கொண்டு வெளியே வந்து, ஏய் நீ ஓவரா பேசிட்டு கிடக்க, ஆமாம் நான் நல்ல மார்க் எடுக்கல தான், அதனால நான் ஒன்றும் தோக்க மாட்டேன்னு சொல்ல, இவனும் இந்த முட்டைக்கண்ணிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கான். இவன் அடுத்து சொல்ல வரதுக்குள்ளேயே தலகாணியாலேயே அடிச்சுட்டு, ஆமாப்பா நான் யூஸ்லெஸ் தான், வீக்னஸ் தான், ஏன் நான் இருக்கிறதே வேஸ்ட்டு தான் போதுமானு போக, இவனும் முத்தடிச்சு போலன்னு பார்க்கான். அடுத்த நாளும் இவன் வெளியே வராமல் படிச்சுட்டே கிடக்கிறதால இவனே அவளுக்காக சமைச்சிட்டு அவன் ரூமுக்கு போக, அப்போ இவனும் எம்மா பார்க்க போறேன்னு போயிடுறா. அப்போ இவனும் நம்ம திம்போன்னு ஒரு வாய் தான் வைக்கிறான். தக்காளி அவனுக்கே வாமிட்டு வந்துடுது. இவளும் வந்து, நீ எப்படி இருக்கன்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் வச்சுருக்கேன்னு சொல்ல, இவளும் என்னன்னு கேட்க, நான் ட்ரீட்மெண்ட்காக யூஎஸ் போகிறேன்னு சொல்ல, சூப்பர்ப்பா, ஆனால் பேட் நியூஸ் என்னன்னா, நான் ஸ்கூலை நிப்பாட்டிட்டு இன்னும் 2 வாரத்தில் கிளம்பிடுவேன்னு சொல்கிறான். இவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ நான் இனிமேல் உன்னை பார்க்கவே முடியாதான்னு கேட்க, நீ கவலைப்படாத, நான் தினமும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அது மாதிரி நீ பேசின வீடியோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இவளும் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, எனக்கு ஹீரோ தான் சென்ட் பண்ணி விட்டான்னு சொல்கிறான். சேம் டைமில் இவனும் அவனை பார்க்க போயிட்டு, இன்னும் இந்த முட்டைக்கண்ணி வராமல் கிடக்கா பாருன்னு பொங்கிட்டு கிடக்கான். அப்போ இவன் வர சத்தத்தை கேட்டு லைட்டை சரி பண்ணுற மாதிரி
ஆக்ட் பண்ண இவளும் பார்த்துட்டு அது நல்லா தானே கிடக்கு அதையே நோண்டிட்டு கிடக்குன்னு கேட்க இவனும் ஒன்றும் இல்லைன்னு கேம் விளையாட ஆரம்பிக்க அப்போ இவ பக்கத்தில் வந்து உட்காரவும் டக்குன்னு நான் ஒன்றும் உனக்காகலாம் வெயிட் பண்ணலைன்னு சொல்ல இவளும் இவ ஏன் இப்படி பேசிட்டு கிடக்கான்னு பார்க்கா. அப்பதான் டிவியை பார்க்குறா. ஏய் நீ வர வர ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட போல, எப்படிப்பா ஆஃப் ஆயிருக்க டிவியில் கூட நீ எப்படி விளையாண்டுட்டு கிடக்குன்னு கேட்க இவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. அப்போ இவளும் கேம்க்கு வீடியோ அனுப்புனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறா. அவ ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு இவ பாட்டு சொல்லிட்டு இருக்க இவனுக்கு அவ்வளோதான் ஹார்ட் பீட்லாம் எகிரிட்டு கிடக்கு. அப்படியே நைட்டாக 2 பேரும் மூவி பார்த்துட்டு கிடக்காங்க. அப்போ இவனும் அம்மா நீ மெடிசன் படிக்க ஆசைப்படுறியான்னு கேட்க ஆமாதான், ஆனால் என்னோட மார்க்கெல்லாம் வச்சுட்டு இல்லை அதெல்லாம் முடியாத காரியம், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். இப்போ உனக்கு சுத்தமாக சமைக்க வராதுல்ல, அது மாதிரி எனக்கு சுத்தமாக படிக்க வராதுன்னு சொல்கிறா. அப்போ இவனும் அவளை தூங்க போக சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அவளுக்காக சமைக்க ட்ரை பண்ணியிருப்பான் போல. இவளும் வந்து விரிக்க பார்க்க ஏய் இது ஒன்றும் கனவில்லை, நான் தான் சமைச்சேன் சாப்பிடுன்னு நீட்டா ஏய் இல்லை என்னாலலாம் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு கதற இவனும் அவளுக்கு இழுத்து வச்சு ஊட்டிடுறான். இந்த தடவை ஹீரோ சூப்பராக சமைச்சிருக்கான், ஏய் செம்மையாக இருக்குப்பான்னு சொல்கிறா. பாத்தியா யாருக்குமே வீக்னஸ் கிடையாது, முயற்சி பண்ணா கண்டிப்பா எல்லாமே நடக்கும், நீயும் ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பா காலேஜ்ல சீட் கிடைக்கும்னு சொல்ல இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியா கிடக்கு. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோவும் அவளுக்காக ஹெல்ப் பண்றான். அப்ப கிம் ஃபாரின் போறதால இவளும் அவனுக்கு பிடிச்ச கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கி தரணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த கிஃப்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா கிடக்கு, இவளால பணத்தை ரெடி பண்ணவே முடியல. அதை நினைச்சு இவளும் சோகமா கிடக்க அப்ப சூயி பிள்ளையும் வந்து இன்னும் பணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு கிடைக்கியா, நான் வேணா தரேன்னு சொல்ல இல்லை நான் என் காசுல தான் தரணும் ஆசைப்படுறேன்னு சொல்றா. அப்ப மாடலிங் தேவைன்னு மொட்டையா நோட்டீஸ் கொடுத்துட்டு கிடக்காங்க. அதுல $500 போட்டு கிடக்கு. இவளும் ஐயா நான் கண்டிப்பா அதுக்கு போக போறேன்னு சொல்ல அப்ப இவளும் ஏ லூசு நீ இதெல்லாம் நம்பிட்டு கிடக்கியா, இப்ப ரீசெண்டா நம்ம ஊர்ல நிறைய பொண்ணுங்க காணாம போயிட்டு கிடக்காங்க, இதெல்லாம் கூட ஒரு ட்ரிக்கா இருக்குன்னு சொல்ல இவளும் சரின்னு மண்டைய ஆட்ட. ஆனா அடுத்த நாளே இவளும் ஹீரோட்ட நான் சூய பிள்ளை கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடியோக்கு தான் வந்திருப்பா. பார்த்தா அந்த ஸ்டூடியோல ஒரு பையனையும் காணோம். அப்போ ஒருத்தன் வந்து நீ அங்க போய் உட்காருமான்னு சொல்ல இவளுக்கு அவனை பார்க்க ரொம்ப படப்படன்னு கிடக்கு. இவனும் ஜூஸ் குடிக்கிறியான்னு கேட்க இவளும் தயவு செய்து வேணாங்கன்னு சொல்ல அப்படியே நைட் ஆக இவளும் கிளம்ப அவனும் பணத்தை நீட்டிட்டு ரொம்ப டைம் ஆச்சுல நானே வந்து ட்ராப் பண்றேன்னு சொல்றான். இவளும் இது கன்ஃபார்மா கடத்தல் தானே பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அப்ப ஹீரோவும் என்ன இந்த முட்டைக்கனியை இன்னும் காணோன்னு சூய்க்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த லூசி ஏன் இன்னும் வரலன்னு கேட்க என்ன சொல்ற அவ என்னை பார்க்க வரவே இல்லையே, ஆனா அவ உன்னை பார்க்க வரேன்னு தான் கிளம்புனா, அப்பனா அவ கண்டிப்பா ஸ்டூடியோக்கு தான் போயிருப்பான்னு சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப சூய பிள்ளை சொன்ன ஸ்டூடியோக்கு வந்து பார்த்தா அந்த ஸ்டூடியோவே மூடி கிடக்கு. அப்ப அங்க ஹீரோயின் பொம்மை கீழே கிடக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு இன்னும் படப்படன்னு கிடக்கு. அப்ப இவனும் வந்துடுறா. இவனும் ஒவ்வொரு பக்கமா அவளை தேடிட்டு கிடக்கா. ஆனா எங்கேயுமே அவ இல்ல. ஹீரோயின் பதட்டத்துல கார்ல ஏறி இருப்பா. ஆனா அவளுக்கு கார்னாலே பயம். பதட்டத்துல ஹீரோக்கு லொகேஷன் ஷேர் பண்ண இவனும் வந்துடுறான். இவளை பார்த்ததுதான் இவனுக்கு உயிரே வருது. இவனும் டிரைவருக்கு பணத்தை நீட்டிட்டு அவளை தூக்கிட்டு போக இவளும் நான் உன்கிட்ட போய் சொன்னதுக்கு சாரின்னு கேட்க இவனும் பரவாயில்லன்னு சொல்றான். அப்ப சூய பிள்ளையும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்க ஹீரோயினும் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றா. இவனும் நீ பார்த்து போன்னு அவளை கூட்டிட்டு போறான். ஹீரோயினை கேர் பண்றத பார்க்கும்போது ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கும்னு இவளுக்கு டவுட் வருது. அப்ப இவளும் தூக்கத்துல எழுந்திரிச்சு ஹீரோயினை காப்பாத்துன்னு சொல்ல இவனும் பயப்படாத நான் இங்கே தான் இருக்கேன்னு அவளை கூட்டிட்டு போறான். அப்ப அடுத்த நாள் ஹீரோ அப்பா அம்மா வீடியோ கால் பண்றாங்க. 2 பேரும் எப்படி இருக்கீங்க, எங்களால் உங்களை பார்க்க வர முடியல, நான் இங்கே வேலைன்னு சுற்றிட்டு கிடக்கோம், ஆனால் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல இவளும் மண்டைய ஆட்ட. அடுத்த நாள் இவளும் கேம் கிட்ட கிஃப்டை நீட்டிட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க இவனும் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவும் இந்த கிஃப்டை வாங்குறதுக்கு இவ வாழ்க்கையே இழந்திருப்பான்னு சொல்ல இவளும் ஏய் சும்மா இருடான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அவன் ஏதோ உளறிட்டு கிடக்கான், இந்த கேக்கை வாங்கிக்கோன்னு அவன் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அப்படியே நைட் ஆக இவளும் நாளைக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆச்சுன்னு ரொம்ப நர்வஸா கிடக்கா. அப்ப ஹீரோவும் ஏய் கதவை திறக்கிறியா இல்ல உடைக்கவான்னு கேட்க என்ன நிம்மதியா டென்ஷனா கூட இருக்க விட மாட்டியான்னு கோவப்படுறா. அப்ப இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, நீ நிறைய எஃபெக்ட் போட்டிருக்க, கண்டிப்பா எக்ஸாம் நல்லா பண்ணுவேன்னு தலைய கோத. இவளும் இவன் இப்படி பேச
பண்ணி எதிர்பார்த்திருக்க மாட்டா. அடுத்த நாள் காலங்காத்தாலே கிம்ம சென்ட் ஆஃப் பண்ண 2 பேருமே வந்திருப்பாங்க. இவளுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் கிடக்கு. ஆனா அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் பார்க்கும்போது சிரிச்சுட்டே தான் டாட்டா காமிக்கிறான். அதோட எக்ஸாம் எழுதவும் போயிடுறாங்க. அப்ப எக்ஸாம் முடிச்சுட்டு வர அப்ப எல்லாரோட பேரண்ட்ஸும் என்கரேஜுக்காக வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோட அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்க. இவளும் அவங்கள பார்த்து குஷியாக, என்னடா எப்படி எழுதிருக்கீங்கன்னு கேட்க, எல்லாம் சூப்பரா எழுதிருக்கோன்னு சொல்றான். கொஞ்ச நாள்ல ரிசல்ட் நாளும் வந்துருது. இவளும் எல்லா மகமாயும் வேண்டிட்டு பார்க்க நல்ல மார்க் தான் எடுத்திருக்கா. இவளும் ஹீரோவை ஹக் பண்ணிக்க இவனுக்கும் ஹாப்பியா கிடைக்கு. அப்புறம் என்ன, ஹீரோனுக்கு மெடிசன் படிக்க சீட்டு கிடைச்சிருது. ஆனா அது ஆவரேஜான காலேஜ் தான். ஆனா ஹீரோக்கு பெரிய காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. இவளும் காலேஜுக்கு ஹீரோ கூட தான் வரா. அப்ப ஹீரோயினும் நமக்கு அப்ளிகேஷன் வாங்க தான் கூட வரான் போலன்னு, இங்க பாரு நம்ம 2 பேரும் இவ்வளோ நாள் ஸ்கூல் ஒன்றா தான் படித்தோம். ஆனால் நீ இப்போ பெரிய காலேஜுக்கு போகிறல்ல, அங்கே போய் யார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு கிடக்காம படித்தோமா வீட்டுக்கு வந்தோமா இரு. ஏன்னா நானும் ஹாஸ்டலில் சேர போகிறேன். இனிமே நம்ம பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லை, அதான் சொல்கிறேன்னு சொல்ல. அப்போ இவனு வில்லத்தனமா சிரிக்க, இவளும் எதுக்கு இழுக்கிறேன்னு கேட்க, சீக்கிரமா நீ தெரிஞ்சு பண்ண போகிறான். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கும் போட்டு விட்டுருங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்ஸ் தான் எனக்கு பூஸ்டப் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.